ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. இந்த வீடியோ நீங்கள் ட்ரேட் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள். சரிங்களா? இதை முழுக்க முழுக்க கற்றுக்கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? நான் பேசிக் வீடியோன்னு நிறைய வீடியோஸ் போட்டேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னை பார்த்து ஒன்று கேட்டார். சார், பேசிக் வீடியோ சொல்லிக் கொடுக்குறீங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றிங்க. ஆனால் எப்படி சார் நான் எஃப்என்டோவில் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. நான் அவருக்கு தெரியாததை பற்றி நான் குறை சொல்லலை. ஆனால் அந்த பேசிக் கூட இன்னும் யாருக்கும் தெரியல. எஃப்என்டோவில் எப்படி போய் ட்ரேட் எடுக்கணும், எங்கே போய் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ரேட்டில் ட்ரேட் எடுக்கணும், என்ன குவான்டிட்டி போடணும், எது குவான்டிட்டி எங்கே போடணும், ஸ்டாப்லஸ் எங்கே போடணும், டார்கெட் எங்கே போடணும், எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பேசிக் ஆரம்ப கட்ட லெவலில் இருக்கவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் முதல்ல இது தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும், எங்கே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தெரிஞ்சுக்கிங்க. பேசிக்கை முதல்ல கற்றுக்குங்க. படிப்படியாக மேலே வாங்க. முதல் படிக்கட்டில் காலை வச்சா தான் அடுத்த படிக்கட்டில் போக முடியும். எடுத்த உடனே நீங்கள் டாப் படிக்கட்டில் காலை வைக்குன்னு நினச்சிங்கன்னா சரிக்கு விட்டுக்கீழே விழுந்துருவீங்க. ஒரு படிக்கட்டாக போங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் கோபுரமாக இருக்கும். சரிங்களா? அட்வைஸ் டெய்லியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அட்வைஸ் பண்ணுறது போதும். இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ண விருப்பம் இல்லை. இன்றைக்கி எஃப்என்டோவில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி உள்ளே போய் ட்ரேட் எடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் எப்படி போடலாம், டார்கெட் எப்படி போடலாம் அப்படின்னு என்கிட்ட இருக்க ஆப்பை வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட அந்த ஆப் இருந்தால் நீங்கள் இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆப் இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்குங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ டவுட்டு தான் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி சார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஆப் நான் வச்சுருக்கிறது ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கரேஜ் ஆப்புங்க. சரிங்க? அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்புக்குள்ளே போயிடுங்க. ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டின்னு இருக்கும், சென்செக்ஸுக்கு மேலே இருக்குங்க. இந்த மாதிரி தள்ளி விட்டால் நிறைய வருங்க. நிஃப்டி, சென்செக்ஸு, பேன்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, இந்த மாதிரி நிறையா வருங்க. சரிங்களா? இதில் வாட்ச் லிஸ்ட் இருக்குது பாருங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருங்க. நம்ம பண்ண போகிறது நிஃப்டி, சென்செக்ஸ் தான் பண்ண போகிறோம். நிஃப்டி பற்றி இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. நிஃப்டி போய் இப்படி டச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் ஆகிடும். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஓப்பன் பண்ண உடனே நிறையா இருக்கும் மேலே. அதில் நிஃப்டி போய் டச் பண்ணால் சார்ட் ஓப்பன் ஆகிடும். சென்செக்ஸை போய் டச் பண்ணிங்கன்னா சார்ட்டு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்கரேஜ் கம்பெனிலையும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது நீங்கள் உங்களுடைய ஆப் எப்படி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது முழுக்க ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கரேஜ் கம்பெனி. சரிங்களா? இந்த ஏஞ்சல் ஒன் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இந்த வீடியோவிலே உடைய ஆப்போட லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நிஃப்டி 50 செலக்ட் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா கீழே ஆர்டர்னு இருக்குது. ட்ரேடு, ஓப்பன் ஆர்டரு, போஸ்டிங்கு, பொசிஷனு, அப்புறம்னா ஆப்ஷன் செயின், இதெல்லாம் இருக்கும் கீழே. இங்கே பாருங்கள், ட்ரேடுன்னு இருக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆர்டர், அடுத்தது பொசிஷனு, இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின். இந்த ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பை பண்ணலாமா, கால் பண்ணலாமா, செல் பண்ணலாமா, அது ஆப்ஷன் வரும். பை கால் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் காட்டும். ஒரு லாட்டோட ரேட் என்ன அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல செல் கால், சிவப்பு கலர் பட்டனை கொடுத்தீங்கன்னா செல் கால் ஒரு ப்ரீமியம் ரேட் என்ன அப்படின்னு இந்த ரேட் எல்லாம் காட்டும் உங்களுக்கு. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டர். இப்போது நீங்கள் ஓப்பன் ஆர்டர் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, அது எக்ஸிக்யூட்டிவ் ஆகலை அப்படின்னா இங்கே தான் உட்காரும். சரிங்களா? நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, அது எக்ஸிக்யூட்டிவ் ஆகலை, அது ட்ரேட் இன்னும் எடுக்கலை அப்படின்னா அது இந்த ஓப்பன் ஆர்டரில் உட்காரும். ஸ்டாப்லஸ் போட்டாலும் ஓப்பன் ஆர்டரில் உட்காரும். டார்கெட் போட்டாலும் ஓப்பன் ஆர்டரில் உட்காரும். சரிங்களா? பொசிஷன் அப்படின்னா இதில் தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இந்த பொசிஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
எந்த ரேட்டுக்கு ஆர்டர் புக் ஆகிருக்கு, இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, எவ்வளோ லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயின் தான் மெயின் மேட்ருங்க. இந்த ஆப்ஷன் செயினை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டவணை ஒன்று வரும். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஆப்ஷன் செயினை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்டவணை ஒன்று வரும். சரிங்களா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்டவணை ஒன்று வரும். சரிங்களா? சரி காட்டுறது. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்க. இங்கே பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டில் வருதா, க்ரீனில் வச்சுக்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். 25,300, 25,350, 25,400, 25,450, 25,500 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு தான் முதல்ல நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. சரிங்களா? 25,300, 350 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். சார் இது இருக்குது பார்த்தீங்களா சார், இதெல்லாம் வந்து கால் சைடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு. கால் சைடு அப்படின்னா மார்க்கெட்டு மேலே ஏற போகுது, இது டோட்டலாகவே கால் சைடு தாங்க, இது டோட்டலாகவே புட் சைடு தாங்க. சரிங்களா? இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கால் சைடு. மார்க்கெட்டு மேலே ஏறுது அப்படின்னா நீங்கள் கால் சைடில் எடுக்கணும். மார்க்கெட்டு கீழே இறங்குது அப்படின்னா புட் சைடில் எடுக்கணும். இதெல்லாமே புட் சைடுங்க. சரிங்களா? பச்சை கலரில் இருக்கிறது ஃபுல்லும் வந்து மார்க்கெட்டு மேலே ஏறுதுன்னு அர்த்தம். சிவப்பு கலர் கோடு போட்டிருக்கிறது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே இறங்குதுன்னு அர்த்தம். இதில் நீங்கள் எடுத்திங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறுதுன்னா இந்த பக்கம் தான் எடுக்கணும், மார்க்கெட் கீழே இறங்கினா இந்த பக்கம் தான் எடுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 25,000 பாருங்க, இங்கே இருக்குது பாருங்கள், 25,327 ரூபா. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட், இப்போ இருக்கக்கூடிய ரேட்டு 25,327 ரூபா. இப்போ மார்க்கெட்டு மேலே ஏறப்போகுது அப்படின்னா இது வந்து அட் தி மணி. சரிங்களா? 81 ரூபா மார்க்கெட்டு மேலே ஏறுதுன்னா இது வந்து அட் தி மணி. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தி மணி. இதுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே இந்தி மணி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தி மணி. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் தி மணி. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 34 ரூபா இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து அட் தி மணி. இது வந்து அட் தி மணி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தி மணி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தி மணி. இது மூணுக்கு என்ன வித்தியாசம் நான் தெளிவாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த பக்கம் நம்ம 25,327க்கு நியர் அபவுட் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே இருக்கோ அடுத்தது என்ன டச் ஆக போகுது. இப்போது 327, 28, 29, 30, 40, 50 இப்போ அடுத்தது டச் ஆகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 25,350. சரிங்களா? அது வந்து அட் தி மணி. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க, கீழே இறங்க போகுதுன்னு நினைக்கிறப்போ 25,327, 27லேருந்து 327லேருந்து கீழே இறங்குது அப்படின்னா 26, 25, 20, 10, 300. சரிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், 25,300 கீழே இறங்குதுன்னா இதுதான் அட் தி மணி. புரியுதுங்களா? இது வந்து அட் தி மணி. மேலே ஏறுதுன்னா இது அட் தி மணி, கீழே இறங்குதுன்னா இது அட் தி மணி. சரிங்களா? இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள். இந்தி மணி அப்படின்னா கடந்து வந்த பாதைகள். சரிங்களா? ஆல்ரெடி 25,300 தாண்டி தான் 327 வந்திருக்கு, 250 தாண்டி தான் 300 வந்திருக்கு, 200 தாண்டி தான் 250 வந்திருக்கு, 150 தாண்டி தான் 200 வந்திருக்கு. இது எல்லாமே இந்தி மணி. இதுக்கு மேலே வரக்கூடியது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது அட் தி மணி 25,350 அட் தி மணி. அதே 400, 450, 25,500 இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் தி மணி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாமே அவுட் ஆஃப் தி மணி. இது அட் தி மணி, இது இந்தி மணி. இது இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இது வந்து அட் தி மணி 25,300 வந்து புட்டில் வந்து அட் தி மணி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தி மணி. இதெல்லாம் இதுக்கு மேலே தான் கடந்து வரப்போகுது.
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தி மணி. புரியுதுங்களா? இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள். இவ்வளோ தான் மேட்ரு. இதில் அர்த்தி மணி இருக்குது, இந்தி மணி இருக்குது, அவுட் ஆஃப் தி மணி இருக்குது. நீங்கள் என்றைக்குமே நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்பயுமே இந்த அவுட் ஆஃப் தி மணியில் ட்ரேடு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அவுட் ஆஃப் தி மணியில் ட்ரேடு எடுக்கக்கூடாது. அது என்ன காரணம்னு நான் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இந்த அவுட் ஆஃப் தி மணியில் ட்ரேடு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒன்று அர்த்தி மணியில் எடுக்கணும், இல்லை இந்தி மணியில் எடுக்கணும். அது என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியலன்னா இந்த வீடியோ போய் திரும்ப இன்னொரு டைம் பாருங்கள். ஆப்ஷன் செயினில் இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் தான் ஆவீங்க. ஒன்று அர்த்தி மணியில் எடுக்கணும், இல்லை இந்தி மணியில் எடுக்கணும். இரண்டில் தான் எடுக்கணுமே, ட்ரேட் எடுக்கணுமே தவிர வேறு எதில் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சமாச்சாரம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின். நம்ம ப்ரோக்கரேஜ் ஆப்பில் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, இந்த ஆப்ஷன் செயின் இங்கே கொடுத்தோம்னா இதுதான் வருங்க. சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி மேலே ஏறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுங்க இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு 25,327ங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இது 25,350, 400, 450 அப்படிங்க. இது 25,300, 250, 200 இப்படிங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள், டெல்டான்னு ஒன்று இருக்குங்களா? டெல்டா. அந்த டெல்டா வேல்யூ வச்சு தான் நமக்கு வந்து காசு ஏறும். இந்த ப்ரீமியம் ஏறுனா நமக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏறுனா நமக்கு காசு ஏறாது. இந்த டெல்டா வேல்யூ வச்சு தான் காசு ஏறும். சரிங்களா? தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நான் ஏன் வந்து அவுட் ஆஃப் தி மணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ட்டு. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ வந்து நான் கால் சைடில் இருக்கேன். இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? கால் சைடில் இருக்கேன். கால் சைடில் இது வந்து அர்த்தி மணி. சரிங்களா? அர்த்தி மணிக்கு வந்து டெல்டா வேல்யூ எவ்வளோ இருக்குது? 0.24 இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 0.524 இருக்குது. 0.524 இருக்குது. அதாவது இதில் வந்து 25,327லேருந்து ₹1 ஏறிச்சு அப்படின்னா இங்கே வந்து 50 காசு ஏறும். ₹81 இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ₹81 50 காசாக ஏறும். சரிங்களா? இந்த அவுட் ஆஃப் தி மணிக்கு போனீங்கன்னா இது இன்னும் கம்மியாகிட்டே போகும். இங்கே ₹1 ஏறினாலும் இங்கே 43 காசு தான் ஏறும். இதே நீங்கள் இந்தி மணிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாகிட்டே போகும். உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டு அதிகமாகிட்டே வரும். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அர்த்தி மணியில் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்குது. அது வந்து பக்கத்தில் போனவுடனே அது இந்தி மணியாக மாறிடும். இந்த இடத்துக்கு இங்கே போயிடும். இந்த ₹81 வந்து இது 327, 350 ஆச்சுன்னா இது வந்து இந்தி மணியாக மாறிடும். அப்போ வந்து இந்த டெல்டா வேல்யூ வந்து இந்த டெல்டா வேல்யூவாக மாறிடும். சரிங்களா? இதனால தான் நான் சொன்னேன், உங்கள் இண்டெக்ஸில் ஏறினாலும் ப்ரீமியம் ஏற மாட்டேங்குது. என்ன காரணம்? இந்த டெல்டா வேல்யூவே இருக்காது. கால் சைடுக்கு ஒரு டெல்டா வேல்யூ இருக்கும், புட் சைடுக்கு ஒரு டெல்டா வேல்யூ இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் அர்த்தி மணியில் எடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 காசாவது ஏறும். நீங்கள் இந்தி மணியில் எடுத்தீங்க அப்படின்னா, இந்தி மணியில் இதில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு 50 காசு, 58 காசு, 60 காசு, 64 காசு இப்படிலாம் கிடைக்கும். ₹1 ஏறிச்சுன்னா அந்தளவுக்கு கிடைக்கும். நீங்கள் அவுட் ஆஃப் தி மணியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு ஏறவே ஏறாது. ₹10 ஏறினாலும் இங்கே ₹3 கூட ஏறாது. இதனால தான் சொல்கிறேன், இந்த அவுட் ஆஃப் தி மணியில் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நான் கால் சைடுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் புட் சைடு பார்க்கலாம். காலுக்கும் புட்டுக்குமே உங்களுக்கு வேரியபிள் வரும். காட்டுறாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புட்டுங்க. சரிங்களா? காலுக்கு புட்டுமே வேரியபிள் வரும். இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்க 25,327. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தான் அர்த்தி மணி. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் அடுத்தது வரக்கூடியதுங்க. 322 கீழே இறங்கினா என்னாவும் 300 தான் வரும். அப்போ அடுத்தது வரக்கூடியது 300. இதுதான் ₹34 இருக்கிறது தான் அர்த்தி மணிங்க.
சரிங்களா? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தி மணி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தி மணி. இந்த அவுட் ஆஃப் தி மணியில் மட்டும் ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா? அதுவும் சொல்கிறோம் கேளுங்க. இப்போ அட் தி மணிக்கு டெல்டா வேல்யூ எவ்வளோ இருக்குது? 44 காசு இருக்குது. ஒரு 27 பாயிண்ட் இறங்கி அது இந்தி மணிக்கு வந்துச்சுன்னா அது 47 காசாக மாறும். சரிங்களா? அடுத்தது 50 டீப் இந்தி மணிக்கு போனால் 50 காசு, 53 காசு, 56 காசு இப்படி வருங்க. இதே வந்து நீங்கள் அவுட் ஆஃப் தி மணியில் எடுத்திங்கன்னா 47 காசு, 38 காசு, 35 காசு இப்படி தான் வருங்க. காலுக்கு ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டெல்டா வேல்யூ மாறும், புட்டுக்கு ஒரு மாதிரி டெல்டா வேல்யூ மாறும். அதனால் அவுட் ஆஃப் தி மணியில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒன்று அட் தி மணியில் எடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்தி மணியில் எடுங்க. எப்பயுமே இப்படி தான் நீங்கள் இதில் தான் இந்த அந்த ரேட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணால் போதும். இந்த ரேட்டு போட்டுக்க டச் பண்ணால் போதும், உள்ளார போய்டும். அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிங்க, ஆப்ஷன் செயின் இதில் வந்து ரேட்டு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் காலை இந்த பக்கம் போட்டு இதில் பாருங்கள் 81 ரூபான்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணால் போதும், இந்த மாதிரி வரும். இதை சார்ட்டு கொடுத்தீங்கன்னா சார்ட்டு வந்துடும். சரிங்களா? இந்த சார்ட்டு வந்த பிறகு நீங்கள் ஸ்ப்ளிட் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 சார்ட் வந்துடும். என்ன 2 சார்ட்னா, இது வந்து இண்டெக்ஸு, அந்த நிஃப்டி 50யோட சார்ட்டும், இது வந்து இந்த ப்ரீமியமோட சார்ட்டும். சரிங்களா? நான் அட் தி மணியில் அட் தி மணி 25,327 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. 25,350 கால் ஆப்ஷன் அப்படின்னா 81 ரூபா இருக்குது பார்த்தீங்களா. இதை டச் பண்ணி சார்ட்டு கொடுத்தீங்கன்னா சார்ட்டு வந்துடும். ஸ்ப்ளிட் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சார்ட் வந்துடும். இது வந்து ப்ரீமியம்து, இது வந்து இண்டெக்ஸ்டு. சரிங்களா? இப்போ வந்து இந்த ப்ரீமியமை டச் பண்ணிவிட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டீட்டெயில் கேட்கும். கேரி ஃபார்வர்டில் எடுக்கலாமா, இன்ட்ராடேயில் எடுக்கலாமா? இன்ட்ராடேனா இன்றைக்கி 3:20க்குள்ளே நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி வெளியே வந்தாகணும். அப்படி இல்லைன்னா அவங்களே ஸ்கொயர் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. கேரி ஃபார்வர்டு எடுத்திங்கன்னா அந்த டேட்டு எக்ஸ்பிரி டே இருக்குது பார்த்தீங்களா, கீழே 23 செப்டம்பர் 2025 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த தேதி வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு லாட்டு, இங்கே பாருங்கள் லாட் சைஸ் நம்ம இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு லாட்டு கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் 6,075 ரூபா காட்டுது பாருங்கள். சரிங்களா? ஒரு லாட்டு கொடுத்தீங்கனாலே இங்கே வந்து என்ன ரேட்டுன்னு காமிச்சிடும். உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அதே மாதிரி கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ், இது வந்து லிமிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, லிமிட்டும் கொடுக்கலாம், மார்க்கெட் ப்ரைஸும் கொடுக்கலாம். இது இப்போ மார்க்கெட் ஓப்பனில் இல்லை, அதை பற்றி அலோடு இல்லை. இது வந்து லிமிட்டும் கொடுக்கலாம், மார்க்கெட்டும் கொடுக்கலாம். இப்போ வந்து இருக்கிறது 81 ரூபா இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோனில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஸ்டாப்லஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, திக்கு கொடுத்திங்கன்னா ஸ்டாப்லஸ் உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு சொல்லி கேட்கும். -2.5%. இப்போ வந்து 81 ரூபா அப்படின்னா 78 ரூபா 95 காசு வந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்னா -2.5, இல்லை 5%னா 76 ரூபா 95 காசு. இது நீங்கள் மேனுவலாகவும் மாற்றிக்கலாம். இது நீங்கள் மேனுவலாகவும் 75 ரூபான்னு மாற்றிக்கலாம், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி இது வந்து ஆடு ட்ரிகரிங் ஸ்டாப் லாஸ், இதையும் போட்டுலாம் கற்றுங்க. ஆடு ட்ரிகரிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட்டு 81 ரூபாயில் இருக்குது, 75 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டீங்க. இதுலேருந்து நீங்கள் வந்து 82, 83, 84ன்னு போகிறப்போ இந்த 75 ரூபா கூட வந்து 1 ரூபா 50 காசு சேர்ந்து இங்கே ஒரு 1 ரூபா சேர்ந்து இப்போ 81 ரூபாலேருந்து 1 ரூபா சேர்ந்து எவ்வளோங்க? 82 ரூபா. இந்த ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும்னா இது கூட 1 ரூபா சேர்த்து 76.50 வந்து நிற்கும். இப்போது 82 ரூபா 50 காசுலேருந்து 1 ரூபா சேர்த்தனா 84. அப்போ இது கூட ஒரு அப்படி 1 ரூபா சேர்த்த உங்களுடைய ஸ்டாப் லாஸும் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே போகும். இது ஆட் ஆகிட்டே போகிறப்ப என்ன அப்படின்னா உங்களோட லாஸை குறைச்சிடும், ட்ரிகரிங் ஸ்டாப் லாஸ். அதுவே ஆட்டோமேட்டிக்காக 1 ரூபா 50 காசு ஏறிட்டே போயிடும். நம்ம போய் தனித்தனியாக கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. சரிங்களா? ஆடு ஸ்டில் டார்கெட் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணும்னு கேட்கும். 81 ரூபாயில் கொடுத்தீங்க, 2.5%னா 83, 5% அப்படின்னா 85, 7.5%னா 87, 10% வேணும் அப்படின்னா 81 ரூபா கூட 10% போட்டால் 89 ரூபா 5 காசு. இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துடணும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அது கீழே வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பை ஆர்டர், இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பனில் இல்லை, இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருப்பேன். ப்ளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆர்டர் பாருங்கள், ப்ளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிடும்.
இப்படி தான் ஆர்டர் புக் பண்ணணும். இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. ஒரு டைமுங்க 2 டைம் வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. சரிங்களா? ஸ்டாப் லாஸ் இருக்குது, ட்ரிகரிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது, டார்கெட் போடலாம். ஏஞ்சல் ஒன்றில் வந்து இவ்வளோ அட்வான்ஸ் இருக்குது இதில். சரிங்களா? எதையுமே பொறுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. சரிங்களா? சும்மா நீங்கள் கண்ட மணிக்கு இப்போ எடுக்காதீங்க. இது வந்து கால் சைடில் சொன்னேன். புட் சைடும் அதே மாதிரி தான். ஆப்ஷன் செயினில் போயிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன் செயினில் போயிட்டு இந்த அர்த்தி மணியில் இருக்கிறது நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண போகிறீங்க. பாருங்கள், அர்த்தி மணி புட் சைடு எங்கே இருக்குது? 25,300 34 ரூபா இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸ்ப்ளிட்டிங் வியூ கொடுத்தா 2 வியூஸ் வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ராடேவாக கேரி ஃபார்வேர்டுன்னு கேட்கும். நீங்கள் கேரி ஃபார்வேர்டே கொடுத்துருங்க. லாட் எத்தனை லாட் வேணும்னு கேட்கும். லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ரேட்டு என்னென்னு கேட்கும். அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் போயிட்டு ஆட் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணுமோ அத்தனை பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். ஆடு ட்ரிகரிங் ஸ்டாப் லாஸ் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா இதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். எவ்வளோ வேணால் மாற்றிக்கலாம். ₹1.5 அதுவும் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. சரிங்களா? அது மாற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து ஆடு டார்கெட்டுன்னு கொடுத்து 10% கொடுத்தீங்கன்னா ₹31 இப்போ ரேட் இருக்குங்களா? ₹34 இருக்கா? 10% போட்டோன்னா ₹38 ஆகி போயிடும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பை ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா பை ஆகிடும். இவ்வளோ தான் பை ஆகுறது. எக்ஸிட் ஆகுறது நீங்கள் எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா இங்கே பொசிஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேடுன்னு இருக்குது, ரெண்டாவது வந்து ஓப்பன் ஆர்டர் இருக்குது, மூணாவது பொசிஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல எக்ஸிட் மார்க்கெட்டுன்னு இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸிட் மார்க்கெட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸிட் ஆகிடும். இவ்வளோ தாங்க, சிம்பிளுங்க. எதையுமே ஒரு டைம் பார்த்தா புரியாது, 2-3 டைம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்படி தான் நம்ம வந்து ட்ரேடு எடுக்கணும். சரிங்களா? அதை எடுக்கக்கூடிய இடம் கரெக்டாக இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.